டாக்டர் எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது. 45 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு பீரியட் ஸ்டாப் ஆச்சு. இப்போ மறுபடியும் பீரியட்ஸ் ஸ்பாட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. இது 2 மந்த்ஸ் ஆச்சு. மறுபடியும் இப்போ 2 மந்த்ஸ் கழிச்சு வந்திருக்கு. வீட்டில் கேட்டால் எல்லாம் நார்மல்ன்றாங்க. இது எதுவும் ப்ராப்ளமா டாக்டர்? நான் டாக்டர் செல்லம்மா, ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இந்த கண்டிஷன் மெடிக்கல் டேர்ம்ஸில் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். மெனோபாஸ் வந்து ஒரு வருஷம் பீரியட்ஸ் அப்படியே கண்டினியூஸாக வராமல் இருந்து பீரியட்ஸ் வந்ததுன்னா அது பேர் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். நம்ம கிட்ட வந்த பேஷண்ட் 2 இயர்ஸ் வராமல் இருந்திருக்குது. ஸோ அது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். இந்த போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருக்கிறவங்க எப்பயுமே பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக 1 இயர் வராமல் இருந்து ஒரு தடவை ப்ளீடிங் வந்தாலும் கண்டிப்பாக இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இது ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 to 15% கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பைக்குள்ளேயோ கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 10 to 15% சான்சஸ் தான். இதை கேட்ட உடனே பயந்துட வேணாம். ஒரு தடவை ஸ்பாட் ப்ளீடிங்கோ இல்லை ஒரு மைல்டு ஸ்பாட்டிங் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக கைனகாலஜிஸ்ட்டை வந்து பார்க்கணும். கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்த உடனே நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்போம். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறவங்களோட வெயிட் என்னன்னு பார்ப்போம். இப்போ வெயிட் வந்து ஒரு ஹையர் சைடில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு கர்ப்பப்பையில் உள்ள, அதாவது எண்டோமெட்ரியம் இல்லை யூட்ரைன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கேன்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி அவங்க டயபெட்டிக்கான்னு பார்ப்போம். சில பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் டயபெட்டிஸ்க்கு மெடிகேஷன்ஸ் ஒழுங்காக எடுக்காத இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் இப்போ மெனோபாஸ் முடிஞ்சு ப்ளீடிங் வந்தால் அவங்களுக்கும் யூட்ரஸ்குள்ள ப்ராப்ளம் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் ஹை ரிஸ்காக இருப்பாங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. செகண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வர்றது சில பேருக்கு என்னன்னா ஹஸ்பண்ட் கூட சேர்ந்திருந்தா தான் ப்ளீடிங் வருது, மற்ற டைம் எங்களுக்கு ப்ளீடிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பை வாய், அதாவது நெக் ஆஃப் த womb இன் மெடிக்கல் டேர்ம் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சர்விக்ஸில் ஒரு சின்ன புண்ணு இருந்தாலோ இல்லை சர்விக்ஸ்லையோ இல்லை வெஜைனாலேயோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்தாலோ இல்லை சர்விக்ஸில் வந்து புற்றுநோய் சர்விக்ஸ் கேன்சர் சொல்கிறோம் அது இருந்தாலோ இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து தரவு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சில பேர் என்னாங்கன்னா மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது சில ஹார்மோன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சில பேர் ரொம்ப செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கிறப்போ கொஞ்சம் அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கணுன்றதுக்காக சில ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது ஹார்மோன்ஸ் அவங்க உள்கொள்கிறாங்களான்றதும் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு கிளினிக்கில் வந்து ஜென்ரலாக அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் ஒரு படுக்க வச்சு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி பண்ணுவோம். அதில் ஸ்பெகுலம்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை உள்ளுக்குள்ளே போட்டு கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்குது, அது சர்விக்ஸ், அப்புறம் கர்ப்பப்பை கீழே இருக்க வெஜைனா எப்படி இருக்குது, அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது அல்சர் இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது ஒரு வளர்ச்சி மாதிரி ஒரு க்ரோத் மாதிரி வளர்ந்துருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பையை உள்ள கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமாக இருக்குதா இல்லை கர்ப்பப்பை சுருங்கி இருக்குதா. இந்த பேஷண்ட் நம்மகிட்ட வந்திருந்த பேஷண்ட் 2 வருஷமாகி பீரியட்ஸ் நின்றுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கி இருக்கணும். ஒருவேளை கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குதா என்னன்றதை பார்ப்போம். அடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் நாங்கள் பார்க்குறப்பவே கர்ப்பப்பை வாயில் நெக் ஆஃப் த womb ஒரு பாப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் ஃபியூச்சர்ல கர்ப்பப்பை வாயில கேன்சர் வருமான்றதை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இது வந்து கண்டிப்பா எல்லா விமனும் செக்ஷுவலி ஆக்டிவ் விமன் வந்து 50 வயசு வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் 50லேருந்து 65 வயசுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது ரொம்ப முக்கியம். இது 65 வயசுக்கு மேல தேவையில்லை. ஏன்னா இந்த கேன்சர் நெக் ஆஃப் த womb கேன்சர் சர்விக்ஸ் ரொம்ப செக்ஷுவலா ஆக்டிவ் விமன், ரொம்ப ஏஜ் விமனுக்கு இது வராது. ஸோ 65 இயர்ஸ் வரைக்கும் ஸ்க்ரீனிங் போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷனில் ஸ்கேன் நம்ம என்ன பார்ப்போம்னா டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா கீழே ஒரு ப்ரோப் மாதிரி விட்டு வெஜினாக்குள்ள இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்கேன்ல வந்து கர்ப்பப்பை சுருங்கி இருக்குதா, கர்ப்பப்பை உள்ள இருக்கிற லைனிங் அது எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அந்த திக்னஸ் எப்படி இருக்குது. அந்த திக்னஸ் மெனோபாஸ் வந்தவங்களுக்கு 4 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கணும். 4 மில்லிமீட்டருக்கு மேலே இந்த திக்னஸ் இருந்தாலோ இல்லை கர்ப்பப்பைக்குள்ள வேற ஏதாவது கட்டி இருந்தாலோ கர்ப்பப்பை வீக்கமாக இருந்தாலோ எண்டோமெட்ரியல் பயாப்சின்னு சொல்லுவோம், அதாவது எண்டோமெட்ரியல் சாம்பிளிங். இது கேட்டு பயப்பட வேணாம். இது ஒரு சின்ன ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப மெலிசான பிளாஸ்டிக் டியூப் நம்ம கிளினிக்ல ஓபியில் வந்து பார்க்குறப்பவே ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூப் மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே போட்டு அது ஒரு சின்ன பிட் ஆஃப் எண்டோமெட்ரியம் ஸ்க்ரேப் பண்ணிடுவோம். ஸ்க்ரேப் பண்ணி அதை வந்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த உள்ள இருக்கிற சதை வந்து வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குதா, இது வந்து இப்போ நம்ம இமீடியட்டாக ட்ரீட் பண்ணோமா இல்லை நார்மலான க்ரோத் இருக்குதா,
இல்லை இது கேன்சருக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் இருக்குதான்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிற சத வளர்ச்சி நார்மலாக இருந்தால் அது நார்மல் எண்டோமெட்ரியம். சில பேருக்கு மெனோபாஸ் வந்தவங்களுக்கு அந்த உள்ள இருக்க எண்டோமெட்ரியம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், அது அட்ரோபிக்னு சொல்லுவோம். வளர்ச்சியான எண்டோமெட்ரியம் ஒரு ஹைப்பர்பிளேசியா. ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லாப்ரோஸ்கோபி மூலியமா கர்ப்பப்பை அகற்றதால ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் கேன்சர்லேருந்து நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அதனால எல்லாரும் இந்த மெனோபாஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீடிங், அதாவது 1 இயர் பீரியட்ஸ் வராமல் இருந்து ப்ளீடிங் வந்தால் அவசியம் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பாருங்க. இப்போ நம்ம கிட்ட வந்த பேஷண்ட் சொன்னாங்க இவங்க வீட்டில் இது நார்மலாக வரும், அது மாதிரி வரும். அப்படி தயவு செய்து இக்னோர் பண்ண வேண்டாம். 10 to 15% தான் இது சான்சஸ். அது கூட ரொம்ப லேட் கேன்சரில் இது நம்மளுக்கு டிடெக்ஷன் வராது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் நமக்கு சிம்டம்ஸ் கொடுத்துரும். நம்ம இந்த மாதிரி கட்டத்தில் கரெக்டாக பயாப்சி பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கர்ப்பப்பை அகற்றிட்டோம்னா ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் கேன்சர்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இதில் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ.